டீக்ரோ சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்ம வந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் புகழ் திரு ஏகே அவர்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம் கார்த்திக். விஜய் அவர்கள் அரசு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2 மாசம் அவ்வளோ பெரிய ஒரு பாசிட்டிவா சொல்லிட்டு இருக்காங்க. வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஊழலை ஒழிச்சிட்டாரு. அவர் பதவி ஏற்கப்பையும் சொன்னாரு லஞ்ச லாவணியம் நம்ம இதில் இருக்கவே இருக்காதுன்னு. கரூர்ல இப்ப பேசுறப்பையும் சொன்னாரு யாராவது ஊழல் காசு வேணும்னு கேட்டா இது எங்க அண்ணா தம்பி மாமா விஜய் அவரோட அரசு தர முடியாதுன்னு சொல்லுங்கன்னாரு. ஒரு படிக்கு மேல போய் யாரெல்லாம் ஊழல் கேட்கறாங்க காசு கேட்கறாங்களோ ஆதாரத்தோட இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல அனுப்புங்க அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் நம்பர்லாம் வெளியிட்டு இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க அவரோட ஆட்சியை? இது ஒரு மிக்சட் ஆட்சி தான் கார்த்தி. இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு 3 months ஆக போகிறது அப்படின்ற பட்சத்தில் நம்ம 3 விதமாக பிரிச்சுப்போம். ஒரு ஆட்சி அப்படின்ற போது ஒரு 3 விதமாக பிரிச்சுப்போம். ஒன்று வந்து பொலிட்டிக்கல் சைட் ஆஃப் இட், இந்த கட்சி எப்படி செயல்படுறது. ரெண்டாவது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சைட் ஆஃப் இட், எப்படி ரூல் பண்ணுறாங்க. மூணாவது வந்து விஜயோடைய ஃபேக்டர், எப்படி வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு. பொலிட்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 90+ மார்க்ஸ் தான் கொடுக்கலாம். ஏன்னா எதை வந்து இங்கே தமிழ்நாட்டில் பண்ண முடியாது, அவர் வந்து நினைச்சே பார்க்க முடியாதுன்ற அந்த 2 திராவிட கட்சியை ஒதுக்கி வைக்கிற அந்த விஷயம், அப்சல்யூட் மெஜாரிட்டி இல்லாட்டி கூட 108 வச்சுக்கிட்டு இவங்க எப்படி வந்து அந்த பொலிட்டிக்கல் கிளைம் ப்ளே பண்ணாங்க. ஸோ டிஎம்கேவோட அலையன்ஸோடைய கூடாரம் வந்து ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு, இந்த சைடு வந்துட்டாங்க. ஏடிஎம்கே ஃபுல் லீடர்ஸ் வந்து ரிசைன் பண்ணிட்டு போகிறாங்க, இல்லாட்டி இந்த சைடு போகிறாங்க வராங்க. பட் அங்கே ஒரு இன்ஸ்டெபிலிட்டி. ஸோ ஏடிஎம்கே கிட்டத்தட்ட ஒரு முடிஞ்சு போன கதை மாதிரி இருக்குது. இதுக்கு நடுவில் இந்த விசிகே கம்யூனிஸ்ட் போன்ற இரட்டை குதிரை பயணம் அப்படின்றத சக்ஸஸ்ஃபுல்லாக பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் இந்த பை எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. காங்கிரஸ் சப்போர்ட் ஏற்கனவே வந்து சீல் பண்ணி வச்சுட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு மினிஸ்டர் போஸ்ட்டை கொடுத்துட்டாங்க. திருமாவை லாக் பண்ணுறதுக்கு ஒரு மினிஸ்டர் போஸ்ட்டு. அது தவிர வந்து வைகோ போன்ற வீரர்கள்லாம் வந்து இங்கேருந்து யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணி 20 வருஷம் 30 வருஷம் பேசினாங்களோ, ஐயோஎம்எல் வைகோலாம் வாழ்க்கையில் 2 தப்பு பண்ணியிருக்கேன். ஒன்று அப்போ அதிமுகவோட கூட்டணியும் இந்த பாஜக எதிர்த்தனால திமுகவோட கூட்டணி வச்சது. இந்த வைகோட வாய் எப்படி வேணா பேசும், அந்த வாயை பத்தி நம்ம பேசவே வேணாம். ஏன்னா இப்போ அரசியல்ல வந்து வாய் பேர்த்தோருக்கு தான் அரசியல்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த திருமாவளவன் வைகோ போன்ற ஆளுங்களுக்கெல்லாம் கம்யூனிஸ்ட் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ அதனால அப்படி பெரிய ஒரு அரசியல்ல இவ்வளோ 12 காலமாக இருக்கிறவங்களே வந்து இன்னைக்கு விஜய் புகழ் பாடுற அளவுக்கு வச்சுட்டாங்க. சோஃபா மாடல்னு நீங்க சொன்னா கூட சக்சஸ்ஃபுல்லா இந்த ஆப்போனன்ட்ஸோடைய கேம்பை வந்து டிசரே ஸ்பிரிட் கம்ப்ளீட்டாக ஒரு கலைபிரகம் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. டிஎம்கேவும் இப்போ இன்ஃபேக்ட் டிஎம்கே இண்டி கூட்டணியிலேருந்து வெளில வர நிலைமைக்கு ஆயிடுச்சு. இப்போ காங்கிரஸ் எப்பயுமே வந்து இந்த காங்கிரஸ் மாதிரியே பிஹேவ் பண்ணிக்கிட்டு எவங்கிட்ட ஆட்சி இருக்கோ அவங்ககிட்ட போய் டக்குன்னு முதுகுல குத்திட்டு பின்னாடி போகிறதுன்ற மாதிரி. ஸோ பொலிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டெபிலிட்டியை கிரியேட் பண்ணிட்டாரு. நான் வந்து இவருக்கு ஸ்டெபிலிட்டி இருக்குன்னு சொல்லலை, பட் ஆப்போனன்ட்ஸ் யாராக இருந்தாலும் உடச்சி போடுறதில்ல. சுக்குநூறாக உடச்சி போட்டால் சின்ன கோடுக்கு மேலே ஒரு பெரிய கோடு போட்டால் மாதிரி இவர் வந்து பெரிய கோடு ஆகிட்டாரு. பிகாஸ் எல்லாருமே சின்னதாக ஆகிட்டாங்க பிரித்து போனதுனால. ஸோ ஈக்குவேஷன் டுவர்ட்ஸ் 2029 எலெக்ஷன், சென்டர் ஓட பாலிட்டிக்ஸு, அந்த இண்டி கூட்டணி, என்டிஏ அலையன்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்பட்டுறாங்க. அப்படின்ற பட்சத்தில் பொலிட்டிக்கலாக தே ஹவ் ஸ்கோர்ட் மச். ஒரு நியூ டீம். இப்போ வாஷிங் மிஷின் மாடல்னு இப்போ முன்னாடி பிஜேபி சொல்லியிருந்தாங்க, இப்போ வந்து டிவிகே சொல்றாங்க. பாலிடிக்ஸ் அதெல்லாம் சகஜம். இப்போ திக் ஸ்கின்டுன்னு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அதனால வந்து பாலிடிக்ஸ்ல எப்பயுமே வந்து அந்த பவர் நோக்கி தான் வந்து நடக்கும், அந்த ஒரு அதிகாரத்தை நோக்கி தான் அந்த ஒரு சண்டையே நடக்கும். அப்படி பார்க்கும்போது பொலிட்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பியூர் பொலிட்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் ஹஸ் ஸ்கோர்ட், டிவிகே ஹஸ் ஸ்கோர்ட். அது ஹூவர் இஸ் பிஹைண்ட் த பிரெயின்ஸ் தே ஹவ் ஸ்கோர்ட் மச். அந்த வே த எலெக்ஷன் ஹஸ் பீன் கண்டக்டட், அதுலேருந்தே அவங்க மாற்றிருக்காங்கன்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாற்றம்ன்றதை வந்து ட்ரெடிஷ்னலாக கன்வென்ஷனலாக பூத் லெவல் பாலிட்டிக்ஸு வச்சுக்கிட்டு நான் பண்ணுவேன் அப்படின்ற எலெக்ஷனை இன்னைக்கு வந்து டிஜிட்டலாக பண்ணியிருக்காங்க. பிரச்சாரத்துக்கே போகாமல் ஒரு 5 நிமிஷம் போயிட்டு வந்ததுக்கெல்லாம் வந்து ஒரு வெற்றியை மக்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அந்த வே த எலெக்ஷன் ஹஸ் பீன் கண்டக்டட், அந்த வே இட் ஹஸ் பீன் ஷிஃப்டட், இந்த ஸ்பெக்ட்ரம் வந்து இது மாதிரி இருக்கு. ரெண்டாவது அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள், எல்லாமே இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்க. அவங்க என்ன தான் படித்து ப்ரொஃபஷனல்ஸாக இருந்தாலும் இவங்க சொன்னால் கூட அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வந்து ஒரு ஆர்ட். அது வந்து ஒரு இந்த திமுக அதிமுக போன்றவங்களுக்கு கை வந்த கலை, எப்படி எந்த இடத்துல இன்டர்வியூன் பண்ண எப்படி பண்ணோன்னு. இவங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் பாலிடிக்ஸ் ஆயிடுச்சு.
வந்த உடனே ஒரு புது தடுப்பு நல்லா பெருக்குன்ற மாதிரி எல்லாருமே போயிட்டு எல்லா இடத்துலையும் இன்ஸ்பெக்ட் பண்ணி அப்படி பண்ணுறதுல தான் அந்த ரீல்ஸ் எல்லாம் போடுறது, அப்புறம் நான் இங்கே போய் செக் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு 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 அமெச்சூரிஷாக ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம வந்து எல்லா அமைச்சர்கிட்டேருந்து பார்த்தோம், ரைட்டா? ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படி வரும்போது அங்கே வந்து ஒரு குளறுபடி, அங்கே வந்து நிர்வாகம் அந்த அளவுக்கு ஒரு இதுவாக இல்லை. மூணாவது வந்து விஜய் ஃபேக்டர். விஜய் வாஸ் த சேஞ்ச் ஏஜென்ட். அவர் தான் ஃபேஸ் ஆஃப் த பார்ட்டி. அவருக்கு பின்னாடி நிறைய பேர் இருந்தாலும் அவர் தான் ஃபேஸ் ஆஃப் த பார்ட்டி. அவரோட இமேஜை க்ளீனாக வச்சுக்கணும்னு பார்க்குறாரு. இஸ் ட்ரைங் டு பிரிங் இன் த ஷேப்ஸ் ஆஃப் எம்ஜிஆர், ஜெயலலிதா அப்படின்னு வந்தால் கூட அவருக்குன்னு தனியான ஒரு அந்த ஒரு க்ளீன் இமேஜ், நான் வந்து மக்களுக்காக நிற்பேன், எங்கிட்ட வாங்க அப்படின்ற அந்த எம்ஜிஆருடைய பாணி. ப்ளஸ் நான் வந்து கண்ட்ரோலில் இருக்கேன், யார் இருந்தாலும் நான் வந்து தொடவும் விட மாட்டேன், தொட்டவனை விட மாட்டேன் அப்படின்ற அந்த பஞ்ச் டைலாக் பேசி அந்த கைண்ட் ஆஃப் அ பாலிடிக்ஸை எடுத்து நிறுத்திட்டு இருக்காரு. அவருடைய இது வந்து கரிஸ்மா வந்து கம்மியாயிடுச்சுன்னா கம்மியாகல கண்டிப்பாக. பிகாஸ் சில சர்டைன் திங்ஸ் அந்த ஒரு பார்லிமெண்ட்ல அந்த பேசின ஸ்பீச். அந்த இன்னொரு விஷயம், இண்டிகுட்ல இருந்து நீங்க சொல்றப்ப திமுக வெளியில வந்துச்சு, கிட்டத்தட்ட இண்டிகுட்ல விஜய் வருவாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இதனால விஜய்னால காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய ஒரு புத்துணர்ச்சியோ அப்படிங்கிற கேள்வி வருது. நார்த்தெல்லாம் காங்கிரஸ் நாங்கள் பார்த்துக்கிறோம், சவுத்துக்கு விஜய்க்கு ஒரு மவுஸ் இருக்கு, சவுத் வந்து விஜய் பார்த்துப்பாரு அப்படிங்கிறனால இதனால விஜய்னால காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சியா இல்லையே? இப்போ மேஜரான பார்ட்னர் இன் இண்டி கூட்டணியே வந்து டிஎம்கே தானே. இன்னைக்கு வந்து டிஎம்கே வந்து வெளியில போயிட்டாங்க இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு ஆர் வாட் எவர் இட் இஸ், இன்னும் அந்த ஒரு பார்லிமெண்ட்ல பிஜேபியோடைய காயின் எப்படி நடத்துறாங்கன்றதை பொறுத்து இருக்கு. ஏன்னா பிஜேபி இஸ் பிளேயிங் த ரோல். பிஜேபி இதுல வந்து சம்பந்தமே படாமல் இருந்தாலும் ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல, அதாவது சீட்டை வின் பண்ணாமல் இருந்தா கூட, பட் ஃப்ரம் சென்டர் தே ஆர் கண்ட்ரோலிங் த என்டையர் நரேட்டிவ் அப்படிங்கிறது வந்து ஒரு மறைமுகமாக தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டெபிலிட்டி, அவங்க நினைச்சது நடக்கல, பட் இவங்க என்ன நினைச்சாங்களோ ஏதாவது திராவிட பார்ட்டியை போகணுங்கிறத விஜய் பண்ணிட்டாரு. ஸோ அதனால அந்த வேலை வந்து 50% பர்டன் கம்மி ஆயிடுச்சு. பட் இவங்க டபுள் இன்ஜின் சர்க்கார்னு எடுத்தது வந்து இருக்கிற ஒரு அலையன்ஸ் பார்ட்னர் கிடையாது, பட் ஒரு கோஆப்ரேட்டிவ் கவர்மெண்டா அந்த இவங்க சொல்றாங்க இல்லையா, ஸ்டேட்டுக்கு உண்டான உரிமைகள், ஃபண்ட்ஸ், எல்லாத்துமே விஜய் வந்து கிட்டத்தட்ட திமுகவோட என்ன கொள்கையா தானே வச்சிருக்காரு. நவோதயா பள்ளிக்கூடம் வேணாங்கிறாரு, மும்மொழி கொள்கை வேணாங்கிறாரு. எந்த விஷயத்திலுமே திருப்பரம் கிடையாது, நான் முடியாது, தீபம் ஏற்ற முடியாது, எந்த விஷயத்திலுமே திமுகவுக்கு ஒரு மாற்று எதுவுமே கிடையாது. அது கைது நடவடிக்கை முதற்கொண்டு நம்ம சொல்லலாம். அப்படிங்கிறப்ப எப்படி மத்திய அரசோட இவங்க வந்து இணக்கமா இருக்க முடியும்? மத்திய அரசோட இணக்கமா இருக்குன்னா பிஜேபியோட காங்கிரஸ் வேற கூட்டணியில் இருக்காங்க. பிஜேபியோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கணும். பிஜேபியோட பர்ஸ்பெக்டிவ் வந்து நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மைல் ஸ்டோன் பிஃபோர் 2029 எலெக்ஷன் வந்து அவங்க வந்து நினைச்சுக்கிறோடைய அந்த 3 பில்ஸ் எடுத்துன்னு வரது தான் பார்லிமெண்ட்ல. ஒன் வந்து அந்த உமன்ஸ் ரிசர்வேஷன் பற்றின பில்லு, செகண்ட் வந்து டீலிமிட்டேஷன் பற்றின பில்லு, தேர்ட் வந்து அந்த மினிஸ்டர்ஸ் வந்து இது வந்து 30 days ஜெயிலில் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பில் இஸ் வெரி critical for BJP before going to 2029. ஸோ ஏற்கனவே பண்ண அந்த மார்ச் ஏப்ரல் வாக்கில் பண்ண இதில் வந்து they didn't them absolute majority, I mean 2/3 மெஜாரிட்டி தேவை கான்ஸ்டிடியூஷனல் சேஞ்சுக்கு. ஸோ அவங்களுடைய காய் வந்து அந்த 2/3 வந்த உண்டான விஷயம் என்ன அப்படிங்கிறது தான் மெயின் விஷயம். அந்த 2/3 மெஜாரிட்டியில் இப்போ பார்த்தீங்கன்னா சே லோக்சபாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ டிஎம்சி எம்எல்ஏஸ் வந்து எம்பிஸ் வந்து ரைட்டா. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து அவங்க வந்து ராஜ்யசபாவில் ஏஏபி எம்எல்ஏஸ் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி சிவசேனாலேருந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஏக்நாத்தோட கேம்பில். இதில் இவங்க வந்து மற்ற அலையன்ஸ் பார்ட்னர்ஸாக அவங்களுடைய இதில் வச்சுக்கணும், சந்திரபாபு நாயுடுலேருந்து. இங்கே தான் வந்து சொல்கிறேன். ஸோ அந்த அப்சல்யூட் மெஜாரிட்டி இப்போ வந்து அந்த நம்பர்ஸ் வழி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக டிஎம்கே அப்ஸ்டெயின் பண்ணுறாங்க, ஒரு என்சிபி பவர் அப்ஸ்டெயின் பண்ணுறாரு, ஒரு ஜெகன் வந்து சப்போர்ட் பண்ணுறாருன்ற பட்சத்தில் மேபி 2/3 வராது, பட் வெரி நியரிங் த 2/3 வரும். வித் இண்டிபெண்ட்டாக சில எம்பிஸ் இருக்காங்க, ஒரு 5-6 எம்பிஸ் இருக்காங்கன்ற பொழுது
அதுக்கு உண்டான மூவ். நாளைக்கு டிஎம்கே சப்போர்ட் பண்ண வேண்டாம் பிஜேபியை. டிஎம்கே வெளிநடப்பு கூட இல்ல. இட் இஸ் லைக் அப்ஸ்டைன், பேசிக்கலி அப்ஸ்டைன் ஃப்ரம் voting. They will be considered present in the parliament but abstain from voting. அப்போ உங்களுக்கு 2/3 மெஜாரிட்டி ஃப்ரம் 360 ல இருந்து 340 330 வந்துரும். 330 வந்துடுச்சுன்னா இவங்க ஆல்ரெடி that short of 5 6 6 7 இதுன்னு வந்துரும். சேம் ஈக்குவேஷன் ஃபார் ராஜ்யசபா. ராஜ்யசபால 124 இருக்காங்க. திருப்பி அந்த அதே இதுல வந்து ஏஏபிஎம்எல்ஏஸ் ராகவ் சடா வச்சுட்டு பஞ்சாப்ல இருந்து எடுத்திருக்காங்க. சில அங்க ஒரு இதை போட்டுக்கிட்டா அங்கேயும் புஷ் பண்றதுக்கு. ஸோ அந்த புஷ் பண்றதுக்கு உண்டான விஷயத்தை இவங்க பண்றாங்க. அப்போ விஜய்க்கு இவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்றாங்களோ விஜயும் ஈக்குவலா வந்து இவர் வந்து நான் சொன்ன அட்மினிஸ்ட்ரேஷன்ல ப்ரூவ் பண்ணி ஆகணும். பிகாஸ் அவருக்கு வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா டிஎம்கே வந்து இருக்கிறதுலயே வந்து ஒரு மட்டமான ஸ்டூடெண்ட்டாக ஃபெயில் ஆயிருக்காங்க இந்த எக்ஸாம்ல. ஸோ இவர் வந்து ஜஸ்ட் பாஸ் ஆனா போதும், நல்ல ஸ்டூடெண்ட்னு பேர் வாங்கிடலாம். அதுக்கு என்ன தேவை? இவருக்கு ஏற்கனவே டெபிசிட் ஒரு 10 லட்சம் கோடிக்கு மேலே 11-18 லட்சம் போயிட்டு இருக்க இடத்துல இவருக்கு வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் வரணும், மற்ற அந்த ஃபண்ட்ஸ் வரணும், இந்த ஜிஎஸ்டி அவரோட அந்த பிரச்சனைலாம் தீரணும், மேகதாது இஷ்யூ இப்போ சர்ஃபேஸ் ஆயிருக்கு, அதுக்கும் சென்ட்ரல் சப்போர்ட் தேவை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இவரும் நித்தி யோகிக்கு வராரு. ஏற்கனவே வந்து தூத்துக்குடி போர்ட்டுக்கு ஃபினான்ஷியல் இது பண்ணியிருக்காங்க. மெட்ரோ ஒர்க்குக்கு அதுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ணியிருக்கு. ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்க்கு அட்டன் பண்ணுறாங்க. நீ வந்து லோக்கல் பாலிடிக்ஸ் என்ன வேணா பண்ணிக்கோ, மும்மொழி கொள்கை கிடையாது, இருமொழி கொள்கை தான். இங்கே லோக்கலில் என்ன வேணா பாலிடிக்ஸ் பண்ணிக்கோ. பட் when it comes to center, ரைட், ஒரு ஸ்டாண்டு தான். இங்க நீ நீத்தை எவ்வளவு அப்போஸ் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து யார் தான் அப்போஸ் பண்ணல தமிழ்நாட்டில். இவங்க வந்து அந்த மாதிரி கட்டமைச்சிருக்காங்க. நீ கட்டமைச்சதுனால ஒன்றும் நீத்து வந்து எக்ஸாம் இல்லாமல் போயிட போதுல. உன் பாலிடிக்ஸ்க்காக நீ என்ன வேணா பண்ணிக்குவீங்க. பட் சென்டர்ல எனக்கு தேவையான விஷயம் வந்து நான் சொன்ன ப்ராஜெக்ட்ஸ், நான் சொன்ன ஸ்கீம்ஸ், நான் சொன்ன இதை எடுத்துன்னு வரீங்கன்னா அதுக்கு கோஆபரேட்டிவா வந்து தே ஆர் ஆல்சோ அப்பாயிண்டட் 1%. அந்த கான்ட்ரவர்சியா இருக்கட்டும், யார் அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படிங்கிறது. பட் ஸ்டில் அங்க வந்து அந்த எக்ஸ்டென்ஷனா பாக்குறாங்க. அதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ அந்த எக்ஸ்டென்ஷனா இவங்க பண்ணி விஜயை வந்து இவங்களுடைய செக்ல வைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து டிஎம்கே வெளில தான் இருக்கும். டிஎம்கே இருக்கும் பொழுது இவங்க வந்து அந்த இண்டி கூட்டணியில வெளில வந்ததுனால அவங்க வந்து சப்போர்ட் பண்ணி போட மாட்டாங்க. பிகாஸ் டிஎம்கே எப்பயுமே ஒரு பார்ட்டி, தே வாண்ட் டு மேக் அப் ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனோ இதுவோ காண்டோ அதை காமிச்சிடுவாங்க. அதை கண்டிப்பாக காமிப்பாங்க. எப்படின்னா சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க, அப்போஸும் பண்ண மாட்டாங்கிற மாதிரி உள்ள உட்காந்துக்கிட்டு சும்மா இருப்பாங்க. அந்த பாலிடிக்ஸை அவங்க பண்ணும்பொழுது பிஜேபி அந்த 2/3 உண்டான அந்த மார்க்கை வந்து அச்சீவ் பண்ணுறது. அதனால தான் சொல்கிறேன் நான், in an indirect way they are also inside the தமிழ்நாடு பாலிடிக்ஸ். நீங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இதெல்லாம் ஏன் பண்றாங்கிறதுக்கு வந்து நீங்க பிஜேபியோட சென்டர் பாயிண்ட் 2029க்கு முன்னாடி அவங்க பண்ண வேண்டிய விஷயம் இது. 2029ல எடுக்கணும். அதுக்கு யூபி எலெக்ஷன் வருது. பஞ்சாப்ல ஏற்கனவே வந்து ராகவ் சட்டா நான் சொன்ன மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆந்திர பிரதேஷ்ல they have to keep both Pavan and Chandrababu Naidu in same, because Chandrababu Naidu வந்து அவருடைய சன் நரலோகேஷ் எடுத்துட்டு வராரு. ஸோ அதோடைய டிஃப் எடுத்துட்டு வரணும். அதே சமயத்துல ஜெகன் இவர் வந்து பவன் கல்யாண் வந்து he is extending his ஜன்சேனா டு தெலுங்கானா. டெல்லி விசிட் போறாரு. அங்க பார்ட்டி வந்து நேஷனல் பார்ட்டியா இது பண்றாரு. சேம் டைம் ஜெகன்மோகன் ரெட்டி இஸ் வெயிட்டிங் ஆக்சுவலா இல்ல இந்த அப்ஸ்டெனிங். ஸோ சப்போர்ட் கொடுக்கறதுக்கு உண்டான இது இந்த நான் சொன்ன அந்த 2/3 மெஜாரிட்டிக்கு ஜெகன்மோகன் ரெட்டி சப்போர்ட் பண்றாருன்னா அப்ப ஆந்திர பிரதேஷ்ல இந்த நாயுடியும் பவனியும் மேனேஜும் பண்ணணும். ஸோ எல்லாமே ஒரு நீங்க பாருங்க, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் 2029க்கு முன்னாடி நான் வந்து இதெல்லாம் வந்து செட்டில் பண்ற அளவுக்கு இருக்கணும். இதெல்லாம் தேவை அப்படின்னா தென் ஐ கம் டு தமிழ்நாடு. we all know that அவங்க பிஜேபி ஒரு பிளான் 2029க்கு ப்ராஜெக்ட் இப்போ போட்டு ரெடியாக வச்சிருப்பாங்க. அதை எக்ஸிக்யூட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க போடும்போதே பிளான் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ட்வீட் பண்ணியிருக்கேன், நிறைய இடத்துலையும் பேசியிருக்கேன் அதை பற்றி. அவங்க ஆரம்பிக்கும் போதே -40 தான் ஆரம்பிப்பாங்க. அதுதான் புரியுது. வந்தாலும் அவங்களுக்கு லாபம் தான். ஆரம்பிக்கும் போதே 503 சீட்டு 502 சீட்டுல நான் எவ்வளோ வின் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அவங்க வந்து பிளானாக இருக்கும். 39ல் நான் சொல்கிறேன் தமிழ்நாடு ப்ளஸ் பாண்டிச்சேரி 39+1ல் எவ்வளோ வந்தாலும் அது போனஸ். அது மேலே ஒரு கேக் மேலே ஒரு ஐசிங் ஆன் த கேக்குன்னு சொல்கிற மாதிரி தான் எக்ஸ்ட்ரா. அதை இப்போ பார்க்க மாட்டாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு யூபி என் கண்ட்ரோலில் வந்துடுச்சு, இப்போ வெஸ்ட் பெங்கால் என் கண்ட்ரோலில் வந்துடுச்சு, கேரளாவும் தெலுங்கானாவும் நான் வந்துகிட்டு இருக்கேன், கர்நாடகா இட்ஸ் இன் வெயிட்டிங். இந்த இது ஆல்ரெடி நான் வந்து மகாராஷ்டிரா மற்ற இதெல்லாம் பிடிச்சிட்டேன், இமாச்சல் அந்த இதெல்லாம் இது பண்ணிட்டேன். யூபியை நான் தக்க வைக்கணும். இப்படின்ற அந்த விஷயத்தில் தமிழ்நாடு
இட்ஸ் அ லீஸ்ட் ப்ரியாரிட்டின்னு சொல்லும்போது இப்போ ப்ரியாரிட்டி இல்லை. எலெக்ஷனில் ப்ராபப்ளி இவங்க வந்து டிஎம்கே வந்திருந்தாலும் சரி, அவர் வந்து ஏடிஎம்கே அந்த என்டிஏ அலைன்ஸ் வந்திருந்தாலும் சரி, த ஈக்குவேஷனோட சேஞ்ச். நவ் இவங்க வந்து தமிழ்நாடுவோ ஒரு குட்டையை குழப்பி வச்சிருக்காங்க. அது பிஜேபிக்கு சந்தோஷம் தான், அட்வான்டேஜ் பிஜேபி தான். நாளைக்கு 2020 வரும்போது என்ன வேணா பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எனக்கு தேவை சப்போர்ட். நான் பண்ற ஸ்கீம்ஸ், நான் பண்ற விஷயத்தை நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுன்ற அந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட் அது வந்து விஜய்க்கு கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து சென்டர்கிட்டேருந்து இருக்கு. பட் ஸ்டேட்ல இவங்க எப்படி பண்றாங்கன்னா, ரொம்ப அந்த இப்பயே விஜய் சொல்லியிருக்காருன்னு அந்த நியூஸ் வந்தது இல்லையா, சும்மா ரீல்ஸ் போடுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. இங்க பாத்தீங்கன்னா இவங்க மினிஸ்டர்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் போயிட்டு இன்ஸ்பெக்ஷன் பாலிடிக்ஸ் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ரீல்ஸ் போடுறது, நான் இந்த மாதிரி போய் கேள்வி கேட்டேன், இந்த மாதிரி போய் பண்ணேன் அப்படின்னு. அது அல்ல அட்மினிஸ்ட்ரேஷன். they need to work with the bureaucrats. அங்க இருக்கிற அந்த கவர்மெண்ட் மிஷனரியில ஒர்க் பண்ணிட்டு பண்ணோம். அதுல இன்னொன்னு இப்ப சர்ச்சையா இருக்குது. அவர் எவ்வளவுதான் அந்த ஒரு சைடு வந்து பயங்கரமா ஆன்டி கரப்ஷன் கையில எடுத்தாலுமே, ஒரு சைடு ஆன்டி டெமோக்ரஸியும் கையில எடுக்கிறாருங்கிற பேர் வருது. கைது நடவடிக்கையா இருக்கட்டும், திமுகவையும் பாஜகவையும் கடுமையா விமர்சிச்சாங்க. குரல் வழியை நசுக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விமர்சிச்சவரு வந்த உடனேயே பத்திரிகையாளர் திரு மாரிதாஸ் அவர்களை கைது பண்ணாங்க. அதுலயே ஒரு தடவை கொட்டு வாங்கினாங்க. மீண்டும் இப்ப அதிமுக ஆதரவாளர் ஒருத்தரை வந்து இந்த HRNC-ல பழனி அதுல திருப்பி கைது வாங்கி திருப்பி அவங்க வந்து கோர்ட்ல கொட்டு வாங்கியிருக்காங்க. இந்த போக்கு எப்படி பாக்குறீங்க? இதுதான் இப்போ அவங்களுக்கு வந்து நம்ம டிவிகேக்கு வந்து அந்த இமேஜ் வந்து டார்னிஷ் ஆகக்கூடாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி பொலிட்டிக்கலா என்னதான் ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் இவங்களுடைய ஆப்போனன்ட்ஸ் வந்து விஜய் கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு எப்படிலாம் டவுன் பண்ணுமோ அப்படிலாம் டவுன் பண்ணதுக்கு உண்டான வேலையை பண்ணுவாங்க. லாஸ்ட் டைம் இன்டர்வியூல சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இவங்களுடைய சேலஞ்ச் என்ன, அதை மக்கள்கிட்ட நான் இருக்கேங்கிற அந்த இது எடுத்து வரணும். அதனால தான் இந்த டிஃபமேஷன். இது வந்து இந்த பழனி, இந்த HRNC சில டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் HRNC எடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது ரொம்ப சுறுசுறுப்பாக ஆரம்பிச்சாங்க. போயிட்டு திரும்பி அதே மாதிரி பிரசாதம் ஸ்டாலை இன்ஸ்பெக்ட் பண்ணுறது, இது பண்ணுறது, அதெல்லாம் பண்ணுறது ஒரு சுறுசுறுப்பாக ஆரம்பிச்சது. நான் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்னு. அதே மாதிரி அரங்காவலர் நியமிக்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஆஃப் 214 டெம்பிள்ஸ் அதை போட்டாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் லிஸ்ட்டும் போட்டாங்க. திருச்செந்தூர் டெம்பிள் போனாரு, அங்கேருந்து பிரச்சனை ஆரம்பிச்சுது. திருச்செந்தூர் டெம்பிளில் வந்து இட்ஸ் அ டிஃபரெண்ட் இஷ்யூ ஆல் டுகெதர். அங்கே போயிட்டு நான் வந்து அங்கே இருக்கிற கரப்ஷன் நான் தடுக்க போறேன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் காசு வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து காசு வாங்குறாங்க. பிகாஸ் 3 செட் ஆஃப் பீப்புள் அங்கே இருக்காங்க. அங்கே அந்த அர்ச்சகர்னு சொல்லக்கூடிய அந்த இதில் வந்து நாம நினைக்கிற மாதிரி இங்கே இருக்கிற அர்ச்சகர்கள் சிவாச்சாரியார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிளான் இருக்கு, அந்த நம்பூதிரிலேருந்து வரக்கூடிய கிளான் இருக்கு, முக்கநீர் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்க ஒரு இது இருக்கு. அவங்க வந்து ஒரு டிஃபரெண்ட் பாலிடிக்ஸ் அங்க ஆல் டுகெதர். அங்க வந்து யூ மேக் எ ஸ்டேட்மெண்ட், ஐ எம் ஜஸ்ட் கெஸ்ஸிங், யூ மேக் எ ஸ்டேட்மெண்ட் சேயிங் தட் உனக்கு காசு தானே தேவை, நான் வந்து உன்னுடைய ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து எல்லா அபிஷேகம் என்ட்ரன்ஸ் டிக்கெட்லாம் காசு ஜாஸ்தி பண்ணாரு. அதை வந்து பப்ளிக் கிட்டேருந்து ஒரு இது வந்த உடனே அதை ரிவர்ஸ் வாபஸ் பண்ணாங்க. திருப்பி இப்போ அதனால இருக்கு HRNC-ல சும்மா மேல வந்து ஒரு மக்கள்கிட்ட பேசுற மாதிரி பேசுறாங்களே தவிர உள்ளுக்குள்ள ஒண்ணுமே கிடையாது, அவங்க வந்து எதுவும் பண்ண முடியாதுங்கிற நிலைமை வந்துருச்சு. அதோடைய நெக்ஸ்ட் வெளிப்பாடு தான் வந்து நடக்கக்கூடிய அந்த பழனி கேஸ். பழனி கேஸ்ல என்ன சொன்னாலும் பார்த்துக்கோ, நானே பண்றேன் சொல்லிட்டு அந்த ஆள் வந்து 200 worth of properties 2 crores-க்கு இன்ஸ்பைட் ஆஃப் கோர்ட் நடுவில் சொல்லியிருக்கு. பட் இவங்க HRE பண்ணியிருக்காங்க, தெரியாம பண்ணியிருக்காங்க. அதுல வந்தது தான் இந்த டிஃபமேஷன் கேஸ். டிஃபமேஷன் கேஸும் அகைன் த டெமோக்ரஸிக்கு அகைன்ஸ்ட் தான். நீங்க என்ன கேஸ் போடணும், பொண்ண இன்ஃபர்மேஷன் டிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஃபேக் நியூஸ் அப்படின்னு போட்டால் அது முடிஞ்சு போச்சு அதோட. ஆனால் ரொம்ப ஓவராக போயிட்டு இதனால வந்து ஒரு பெரிய வந்து ரியோட்ஸ் வரும், இப்போ மக்கள்கிட்ட வந்து பிரிவினையை தூண்டுற மாதிரி பேசுகிறாங்கன்ற செக்ஷன்லையும் டிஃபமேஷன் அப்படின்ற செக்ஷன்லையும் போடுறாங்க. அவர் கிளியராக சொல்லிட்டாரு, டிஃபமேஷன் நான் வந்து பர்சனலாக யாரையும் டிஃபேம் பண்ணல, HRNC மினிஸ்டர் உங்கள் ரோலு அதை கிரிட்டிசைஸ் பண்ணி போடுறேன்ற போது இப்போ ஆகஸ்ட் 5 அன்னைக்கு நெக்ஸ்ட் ஹியரிங் சொல்லிட்டு கோர்ட் சொல்லிட்டாங்க. பயம் தெரியுது அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல நம்ம வந்து ஒழுங்கா பண்ணல. அதே சமயம் ஏதோ ஒரு இது இருக்கா, முடிச்சு இருக்கோ இந்த பழனி விவகாரத்துல ஏதோ கண்டிப்பா இருக்கு. பிகாஸ் ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு அமைச்சருக்கு வந்து தெரியல அப்படிங்கிறது வந்து யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அப்ப அந்த கண்ட்ரோல் இல்லைன்னு அர்த்தம். தெரியலன்னு இருந்தா கூட ஓகே ஃபைன், இப்ப கண்ட்ரோல் எங்க போச்சு? அப்ப கண்ட்ரோல் பேர் மட்டும்தான் கண்ட்ரோல், நான் டெம்பிளை கண்ட்ரோல் பண்றேன், இப்போ என்டையர் டிபார்ட்மெண்ட்டையும் நீங்க வந்து கண்ட்ரோல் பண்றது இல்லை. ஸோ கண்ட்ரோல் இல்லை, கண்ட்ரோல் இல்லைனாலே வந்து ஸ்டாண்ட் வீக்னு அர்த்தம். அதனால தான் விஜயும் வந்து இட்ஸ் பிகமிங் அனதர் ஸ்டாலின். ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாம் என்ன முட்டு கொடுத்தாங்க,
ஸ்டாலினுக்கு தெரியாது, அவங்க கீழே இருக்கிறவங்க தான், சுத்தி இருக்கிறவங்க தான் வந்து இந்த வேலையெல்லாம் பண்றாங்க. அவருக்கு தெரிஞ்சா அவர் நல்லா பண்ணுவார். ஸ்டாலின் நல்ல மனுஷன். அதே டெம்ப்ளேட் தான் இங்க வந்து விஜய்க்கும். விஜய் கீழே இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, விஜய் நல்ல மனுஷன், விஜய் வந்து நல்லா போய் பண்றாருப்பா, மக்களை போய் பார்க்குறாரு, ரேஷன் கடைக்கு போகிறாரு, கை கட்டுறாரு, சிரிக்கிறாரு, பஞ்ச் டைலாக் பேசுகிறாரு, திருட விட மாட்டேன்றாரு, கரப்ஷனுக்காக எக்ஸ்ட்ரா பேசுகிறாருன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பெரிய ஒரு இதை வந்து இந்த இமேஜை வந்து தக்க வச்சுட்டு இருக்காங்க. பட் இன் டோட்டல் டிவிகேவோட இது வந்து பொலிட்டிக்கலாக குட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பயங்கர வீக்கு, நிறைய விஷயம் வெளில வருது, இன்க்ளூடிங் கரூர் நம்ம பார்த்தது. விஜய் இஸ் ட்ரைங் டு ஸ்கோர், அவருக்கு அந்த சப்போர்ட் தேவை. அந்த சப்போர்ட் சிஸ்டம்னு சொல்கிறது வந்து அது பிஆர்ஓ ஒர்க்குன்னு தேவை. அதுக்கு உண்டான கூட இருக்கிறவங்களெல்லாம் வந்து பர்சனல் செக்ரட்டரிலாம் வந்து அஃபிஷியலாக ரெக்கக்னைஸ் பண்ணுறாரு. ஸோ அதனால் ஹி வில் ட்ரை டு மேக் ஓவர் இஸ் இமேஜ் ஆன் திஸ். நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய் அவருக்கு வந்து அவர் இமேஜை தக்க வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாலும் இந்த குதிரை பேரம்ங்கிறது ரொம்ப பெருசாக போய்கிட்டே இருக்கு. அதிமுக ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கேஸ் வந்து கோர்ட்டு ஏறிட்டே இருக்காங்க. இது மாதிரி இவங்க வந்து இந்த இடைத்தேர்தல் 4 பேருக்கு ஃபர்ஸ்ட் நடத்தக்கூடாது, கோர்ட்டு நடத்தக்கூடாதுங்கிற உத்தரவு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இப்போ விஜயபாஸ்கர் அவர்கள்லாம் வந்து ராஜினாமா செய்ததெல்லாம் செல்லாது அப்படிங்கிற மாதிரி இருக்கணும், சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தாவேகா கூட கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் ஆமா குதிரை பேரம் நடக்குது, நாங்க தனியா கூட நிற்போம் உள்ளாட்சி தேர்தலில் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த குதிரை பேரத்துல விஜய் அவர்களோட பெயர் வந்து கெட்ட பேர் ஏற்படுறதுமா இல்லையா? அதை தான் இவங்க வந்து இப்போ என்ன அழிக்கிறதுக்கு எல்லாருமே ட்ரை பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து அவங்கள வந்து பேசுகிறேன், இது அவங்களாவே வாலண்டியராக வந்து பண்ணுறாங்க அப்படின்ற அந்த ஒரு மேக் ஓவரை வந்து கொடுப்பாரு, ஒரு முட்டை கொடுப்பாரு. சி அது சோஃபா எப்போ உள்ளே போச்சோ அப்பயே தெரியும் நமக்கு வந்து என்ன மாதிரி பேரம் நடந்ததுன்னு. இப்போ யாரெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் வேணும், சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் வேணும்னு கேட்குறாங்களோ இதே கும்பல் தான் உள்ள உட்காந்துக்கிட்டு விஜய் வந்து ஆட்சி அமைக்கக்கூடாது, அதை நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பேசின கும்பல். ஸோ டீலிங் நடந்திருக்கு. அப்போ எனக்கு ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே 2 பேர் சேர்ந்து பண்றாங்க, காமனா வந்து திருமாவளவன் நிறுத்தலாம்னு சொல்லி பேசுறாங்கன்ற பொழுது அங்கேயே டிஎம்கே டீலிங் வந்து அங்கேயே உங்களுக்கு காசு பட்டுவாடா அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து வெறும் விஜயை மட்டும் நம்ம வந்து பிளேம் பண்ண முடியாது. நான் சப்போர்ட் பண்ணல விஜய்க்கு. பட் எப்படி வந்து இந்த கரூர் விஷயத்துல, அந்த ஸ்டாம்பீட் விஷயத்துல நீங்க ஃபர்ஸ்ட் ரைட் ராயலா நீங்க வந்து விஜய் தான் காரணம் அப்படின்னா, விஜய் மட்டும் காரணம் அல்ல, அங்க இருந்த அந்த போலீஸ் துறையோ அந்த ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிற கூடிய எல்லாருமே காரணம், குற்றம் அப்படின்னு நம்ம பேசுறோம் இல்லையா, அது ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறோம் இல்லையா. அதே மாதிரி இங்கேயும் நீங்க பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து குற்றம் வேணும், எனக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் வேணும் கேட்குறாங்களோ அது அவங்களோட எல்லா விஷயமும் வெளில வரும். சேம் டைம் டிவிகே எம்எல்ஏவையும் போச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உண்டான குற்றச்சாட்டு இருக்கு. அதுவும் வந்து மறுக்கிறதுல இங்கேருந்து உடைக்கிறதுக்கு உண்டான பிளானை பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதை அர்ஜுனா ஐ திங்க் ஹஸ் கிவன் தட். ஸோ அப்போ எல்லாமே எடுத்துட்டு வந்தா உனக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இதை பொலிட்டிக்கலாக பேசிப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பை எலெக்ஷன்லாம் வரும்போது அது போயிடும். இப்போ பை எலெக்ஷனே வராது இப்போதைக்கு. இவங்களை பார்த்தீங்கன்னா இந்த குதிரை பேரத்தை பற்றி கேஸ் போட்டாங்கன்னா இப்பயே கோர்ட் ஹஸ் கிவன் டைரக்ஷன் டு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன், நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்க அந்த ப்ராசஸை, இந்த கேஸ் இல்லாமல் பண்ண முடியாது, ஸ்டேட் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க, ஸ்டே பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இன் நியர் ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு வந்து பை எலெக்ஷன் வரப்போகாது. நெக்ஸ்ட் இதா 2-3 இதெல்லாம் போயிடுச்சுன்னா ஒரு 10 சீட்டு மட்டும் பை எலெக்ஷன் வந்ததுன்னா, பை எலெக்ஷன்ல திருப்பி விஜய் வந்தாருன்னா ஹீல் கெட் அன் அப்சல்யூட் மெஜாரிட்டி வித் சப்போர்ட். ஸோ அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தலும் இருக்கு. அந்த சூட்டோட சூட உள்ளாட்சி தேர்தல் பண்ணாதான் அந்த அந்த இந்த இந்த ஒரு வேவ் இருக்கிறா மட்டும், வேவ்னா அவருடைய அந்த ஒரு கிரேஸ் இருக்கிறா மட்டும் அந்த உள்ளாட்சி தேர்தலையும் எடுக்க முடியும்ன்ற. மற்றவங்களுக்கு பிளான் பண்றதுக்கு டைம் இருக்காது. ஏன்னா ஆப்போசிட் கூடாரம் எல்லாம் வந்து கலைஞ்சி கிடக்கு அப்படின்ற போது விஜய் வில் வாண்ட் டு டூ இட். ஸோ இமீடியட்டா வந்து போட்டு நீ பண்ணு நீ பாருன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் கொடுத்தாங்கன்னா எல்லாருமே மாட்டிப்பாங்க. ஸோ 2 பேருக்குமே லாஸ்னால இவங்க விரும்ப மாட்டாங்க. இப்போ அப்படிதானே வந்து ஆர்எஸ் பாரதி கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் இந்த ரீசெண்டா டிஸ்மிஸ் பண்ணாங்க கரூரோட இதுல. ரைட்டா, நீங்க வந்து இதெல்லாம் கரூர்ல அவர் பேசுனது சரியா? போலீஸ் துறை இப்ப அவர் கீழே இருக்கு, ஆனா போலீஸ் தான் முழு தவறு அப்படின்னு சென்ற ஆட்சியில் அந்த போலீஸை வந்து பேசுறாரு. ஸ்டாண்ட்ஸ் மாற்ற முடியாது. எப்படி நீங்க ஸ்டாண்ட்ஸ் மாத்துவீங்க? அதுக்குன்னு இப்ப ஒரு முதலமைச்சர் ஆயிட்டாரு, அவரு கீழே இவங்க ஏற்கனவே கொடுத்த சப்மிஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ண அந்த ஃபுட்டேஜ்ல விஜய் ஹஸ் ஸ்போக்கன் வெரி கிளியர்லி. அது என்ன பேசியிருக்காருன்னா, என்னை வந்து நான் வெளியில இருந்தேன், அங்கே இவ்வளோ பெரிய மக்கள் கூட்டம் இருக்கு, நான் உள்ள வர முடியுமானே எனக்கு தெரியல, என்னை வந்து நிமிஷ நேரத்துக்கு
விலக்கிட்டு வித்தின் 4-5 மினிட்ஸ்ல என்ன உள்ள அழைச்சிட்டு வந்த போலீஸுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு அந்த இதில் கொடுத்துருக்காரு. அதாவது இவங்க எவிடன்ஸாக கொடுத்துருக்காங்க சிபிஐக்கு ஏற்கனவே. ஸோ இதில் வந்து எங்களுடைய மிஸ்டேக் கிடையாது, இது என்டையர் இதை மேனேஜ் பண்ணதே போலீஸ் தான். ஸோ நான் டிவிக்கே மேனேஜ் பண்ணியிருந்தா என்னால் வந்திருக்கே முடியாது, நான் வர முடியாதுன்னு நான் வெளில நின்றுட்டேன். என்னன்னா ஐஸ்னு வந்தது ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணது போலீஸ் தான். ஸோ அவங்க கிட்ட தான் ஃபுல் க்ரௌட் கண்ட்ரோல் இருந்ததுங்கிற ஒரு எவிடன்ஸுக்கு இந்த ஃபுட்டேஜை கொடுத்துருக்காங்க. அந்த ஃபுட்டேஜை வந்து நீங்கள் ரெஃப்யூட் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து இப்போ மாற்றி பேச முடியாதுல்ல. ஸோ நீங்கள் ஓப்பனாக பேசுகிறாரு. அவர் போலீஸ்ன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், போலீஸில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த சமயத்தில் யார் இருந்தா கரூரில், அந்த சமயத்தில் போலீஸில் யார் இருந்தா அப்படின்ற அவங்க மட்டும்தான் குற்றம் சாட்டப்படும். கரூரில் இருக்கிற எல்லா போலீஸுமே வந்து இது பண்ண மாட்டாங்க. ஸோ மோரோவர் இருக்கிறவங்களே சாட்சியாக மாறுறதுக்கு கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கு. என்ன நடந்ததுன்னு சொல்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. காலையில் எளியான கேள்வியா, அட்மினிஸ்ட்ரேஷன் நீங்க சொன்னீங்க, அது வந்து எப்படி பண்றாங்க அப்படின்னு, அதுல ரொம்ப ஃபெயிலியரா இருக்கும் இந்த அரசு. ஃபர்ஸ்ட் யார் அவங்க எதிர்த்தாங்களோ, அருண் அவர்களை எதிர்த்தாங்க, அப்புறம் அவங்களா டிவிஎஸ்சியில போட்டாங்க, அப்புறம் இப்ப அவங்கள மாத்திட்டாங்க. இப்ப தொடர்ந்து மாற்றம், ஐஏஎஸ் மாற்றம், ஐபிஎஸ் மாற்றம் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. ஹெச்ஆர்என்சில ரொம்ப பெருசா குற்றம் சாட்டப்பட்ட அதே அதிகாரி தான் இப்பயும் மீண்டும் இருக்காங்க. அதுலயும் மாற்றம் பண்ணி, அதுவும் வீரமணி அவர்கள் சொல்லி மாற்றம் நடைபெற்றது. ஸோ இந்த அதிகாரிகளை ஹேண்டில் பண்ண தெரியாம ரொம்ப கஷ்டப்படுறாரோ முதல்வர் விஜய்? ஆமா, கண்டிப்பா அதுதான் சொல்றேன். அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் டோட்டல் கொலாப்ஸ். பிகாஸ் இவங்களுக்கு வந்து நான் படித்தேன்னா எனக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் அதிகாரம் கிடையாது, அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் வருது. அதுவும் இந்த ஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயம். அஃப்கோர்ஸ் உங்ககிட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இருப்பாங்க, செக்ரட்டரிஸ்லாம் இருப்பாங்க, உங்களுக்கு என்ன கவுன்சில் பண்ணுறதுக்கு இருப்பாங்க. ஸோ அவங்க தான் ஃபுல் பண்ண போகிறாங்க. நீங்கள் வந்து கேட்க போகிறீங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்க போகிறீங்க, அது ஒரு பிரச்சனையை சொல்லிவிட்டு அதுக்கு தீர்வு கேட்க போகிறீங்க, ரூமில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ண போகிறீங்க, அதுலேருந்து சொல்யூஷன்ஸ் வரப்போது, அது இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறது அவங்க தான். ஸோ என்டையர் 99% வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து இட் இஸ் வித் தட் ரெஸ்பெக்டிவ் கலெக்டர்ஸ் அண்ட் அதர் தாசில்தார்ஸ் அண்ட் அதர் பீப்புள். அவங்க தான் எடுத்துன்னு போகணும். அந்த மிஷினரி மாறலையே. நீங்கள் மாற்றம்னு எடுத்துன்னு வந்தது என்னன்னா, நீங்கள் வந்து ஆளுங்க அதே ஆளுங்க தானே இருக்காங்க. நீங்கள் வந்து ஆளுங்களுக்கு உள்ளுக்குள்ள சொயட்டி வைக்கலாமே தவிர நீங்கள் தான் மாறி இருக்கீங்க இங்கே. ஸோ இவங்களுடைய சப்போர்ட் தேவை அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு என்ன உண்டான விஷயமோ அதுதான் இந்த ஹெச்ஆர்என்சி ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்தோம். ஹெச்ஆர்என்சி பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குன்ற மாதிரி தான். அந்த பேஸ்மெண்ட் வீக் எப்பயுமே அதை வந்து கரெக்டாக புரிஞ்சுட்டாங்க. நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, இப்போ மினிஸ்டரு அது என்னன்னு சொன்னாலும் நான் பண்ணுறது தான் பண்ணுவேன், எங்களுக்கு பண்ண தெரியுன்ற மாதிரி அந்த ஒரு இது போகும். சேம் திங் மோடி என்கவுண்டர்ட் இன் 2014 when he came. That's what we talked about, லுட்டியன்ஸ் உடைய குரூப் அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் டெல்லியில் ஒரு புது கவர்மெண்ட் வந்தால் கூட டெல்லியோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அந்த இருக்கிற ஆஃபீஸர்ஸு அங்கே இருக்கிற பியூரோக்ராட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டில் ஆன் த பெய்டு திங் ஆஃப் காங்கிரஸ் அண்ட் அதர் பார்ட்டியாக இருந்தது. அதை உடச்சிக்கிட்டு அதை வரத்துக்கு ஒரு பெரிய ஒரு இது பண்ணணும். அதை வந்து அவங்க பண்ணுறதுக்கே இன்னும் 8-10 வருஷம் ஆச்சு. இன்னும் இருக்கு, நிறையா இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் விஜய் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவாக வந்து ஹி நீட்ஸ் தட் கைண்ட் ஆஃப் ஆஃபீஸர்ஸ். அங்கே தான் வந்து திருப்பி அகைன் பிஜேபி சப்போர்ட்டிங் வித் கிவிங் மோர் ஆஃபீஸர்ஸ் ஃப்ரம் சென்ட்ரல் கேடர், ஒரு ரொட்டேஷனில் அனுப்புறது, ஆர் சாய்ஸ் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் இவங்களெல்லாம் போடலான்னு சொல்லி அந்த இன்டெலிஜென்ஸ் மூலமாக கொடுத்து பண்ணுறது, அதெல்லாம் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு ஆக்சுவலாக. ஸோ அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட்டையும் கொடுப்பாங்க. இவங்களுடைய வேலை என்னவா இருக்குன்னா கிளியர் கைடன்ஸ். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொறுத்த வரைக்கும் ஸ்கீம் வரும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியா இல்லையான ஒரு மேற்பார்வை கவர்னன்ஸ் தேவை. மினிஸ்டர்ஸை அவங்களுடைய வேலையை பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ரீல்ஸ் போடுறது, வெளியில் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ஒரு இதை பண்ணுறது, பேட்டி கொடுக்கறதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்கள், இது வந்து பேக் ஃபயர் ஆகுது, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். முதல்ல டைரெக்டாக பீப்புளை மீட் பண்ணிவிட்டு அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும் அப்படின்ற அந்த கைடன்ஸ் கிளியராக கொடுத்துருவோம் உங்களுக்கு.